ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் கோதுமை மாவில் சூடான சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கோதுமை சமோசா செய்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவு தண்ணி இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த அளவு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா 10-15 நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், 1 கப் அளவு நான் கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய் எதுவோ அதை சேர்த்துக்கங்க. கேரட் வேகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கங்க. சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 7 உருண்டை இந்த மாவில் வந்துச்சு. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றா எடுத்து வச்சு எந்தளவு மெலிசாக திரட்ட முடியுமோ நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். சமோசா சீட் மெலிசாக இருந்தால் தான் சமோசா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்தளவு நல்லா மெலிசாக திரட்டினதுக்கு அப்புறமா தோசைக்கல்ல வச்சுட்டு எண்ணெய் தடவாமல் நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த சப்பாத்திகள் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக மேலே பப்பிள்ஸ் வந்தோடனே வெளியில் எடுத்துடணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இப்போ இதில் சைடில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். சதுரமாக இருக்குது. இப்போ நடுவில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பவுலில் சீட் ஒட்டுறதுக்காக 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சமோசா சீட் ஒன்று எடுத்து கார்னர் பகுதியை அந்த மாதிரி மடக்கிடணும். மடிப்பு உள்ள பகுதியை இன்னொரு தடவை மடக்கினோம்னா கோன் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக கோன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்தளவு இந்த கோனில் ஸ்டஃபிங் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி உள்ளே அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். மடிக்கிறதுக்கு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ சரியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஓரப்பகுதிகள் எல்லாத்துலேயுமே நல்லா தடவிடுங்க. நல்லா டைட்டாக மடிச்சிடணும். முக்கோணமாக இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே ஹோல் இல்லாமல் நல்லா மடித்து விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே போல் எல்லா சீட்டையும் சமோசாவாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம அதிகமான சமோசாக்களை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க.
அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டோம்னா தான் ஒரே மாதிரி கலர் மாறி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். லைட்டாக இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சமோசாவோட கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க. எண்ணெயிலிருந்து நுர வரதும் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். டீ கடை சமோசா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.